வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான போட்டியான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான 24வது லீக் போட்டி ஏப்ரல் 16ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். மும்பை அணியின் தொடக்க வீரர்களாக குயின்டன் டி காக் மற்றும் ரயான் ரிக்கெல்டன் களமிறங்கினார்கள். ஆனால் பஞ்சாப் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் அர்ஷ்தீப் சிங் வீசிய 3வது ஓவரில் மும்பை அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. முதலில் ரிக்கெல்டன் 2 ரன்களில் வெளியேற, அடுத்து வந்த அதிரடி வீரர் சூரியகுமார் யாதவ் தான் சந்தித்த முதல் பந்திலேயே கோல்டன் டக் முறையில் விக்கெட்டை பறிகொடுத்து ஏமாற்றம் அளித்தார். இந்த இக்கட்டான நிலையில் குயின்டன் டி காக்குடன் இளம் வீரர் நமந்தில் ஜோடி சேர்ந்தார். இருவரும் பொறுமையாக அதே சமயம் கிடைக்கும் வாய்ப்புகளில் பவுண்டரிகளை விளாசி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். நமந்திர் மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 31 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து அரை சதம் கடந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து 122 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மும்பை அணியை சரிவில் இருந்து மீட்டனர். நமந்தர் ஆட்டமிழந்த பிறகு கேப்டன் ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார். அவர் 14 ரன்கள் எடுத்திருந்த போது பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு அற்புதமான கேட்ச் பிடித்து அவரை வெளியேற்றினார். ஒருபுறம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுபுறம் குயின்டன் டி காக் பஞ்சாப் அணியின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 60 பந்துகளில் 112 ரன்கள் குவித்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். இது IPL தொடரில் அவரது 3வது சதமாகும். 20 ஓவர்கள் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் என்ற மிகச் சிறந்த ஸ்கோரை பதிவு செய்தது. பஞ்சாப் தரப்பில் பந்துவீச்சில் அர்ஷ்தீப் சிங் 4 ஓவர்கள் வீசி 22 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி பஞ்சாப் கிங்ஸ் அணி களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க வீரர்களாக பிரப்சிம்ரன் சிங் மற்றும் பிரியான்ஷ் ஆர்யா களமிறங்கினர். மும்பை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அல்லா கசான்ஃபர் பிரியான்ஷ் ஆர்யாவை 15 ரன்களிலும் அடுத்து வந்த கூப்பர் கொனோலியை 17 ரன்களிலும் வீழ்த்தி மும்பை அணிக்கு நம்பிக்கை அளித்தார். இந்த சூழ்நிலையில் பிரப்சிம்ரன் சிங் உடன் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஜோடி சேர்ந்தார். இவர்கள் இருவரும் மும்பை அணியின் பந்துவீச்சை மிக எளிதாக எதிர்கொண்டு ரன் மழையை பொழிந்தனர். பிரப்சிம்ரன் சிங் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் இணைந்து 3வது விக்கெட்டிற்கு 139 ரன்கள் குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 35 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்து ஷர்துல் தாக்கூர் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். ஆனால் பிரப்சிம்ரன் சிங் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் 39 பந்துகளில் 80 ரன்கள் விளாசி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் மார்கஸ் ஸ்டோய்னிஸ் களமிறங்கி ஆட்டத்தை முடித்து வைத்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணி 16.3 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 198 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆட்டநாயகன் விருது மிகச் சிறப்பாக பந்து வீசிய அர்ஷ்தீப் சிங்கிற்கு வழங்கப்பட்டது. குயின்டன் டி காக்கின் அபார சதம் வீணானது மும்பை ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. IPL பத்தின இன்னும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.